ஹாய்! இன்னைக்கு லிட்டில் பிஸிஸா இருக்கிற மாமிஸ்க்காக ஒரு குயிக் ரெசிபி பார்க்கலாமா? உங்க குழந்தை சரியாவே சாப்பிட மாட்றாங்க, சாப்பிட அடம் பிடிக்கிறாங்க, இல்ல லஞ்ச் வந்து ஹெவியா சாப்பிட்டுட்டாங்க. ஸோ டின்னர் வந்து ஏதாவது கஞ்சி ரெசிபி மாதிரி குடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அப்ப இந்த ரெசிபிய சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்ல எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. ஃபர்ஸ்ட்டு மீடியம் சைஸ் ஆனியன எடுத்து நீள வாக்குல கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளிய எடுத்து ரஃப்பா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து ரஃப்பா சாப் பண்ணிக்கிறேன். வெஜ்ஜீஸ பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். உங்களுடைய குழந்தை என்ன வெஜிடபிள்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுறாங்களோ, அத நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாவ கீறி எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் அரிசிக்கு வந்து 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் சொல்ற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த 1 கப்புக்கான மெஷர்மென்ட் தான். குக்கர்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன நல்லா வந்து ஸ்க்வீஸ் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆஸ் யூசுவல் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு தக்காளிய போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி ஓரளவு வதங்குனதுக்கு அப்புறம் கீறி வச்ச அந்த 2 பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கை நிறைய கொத்தமல்லி, கட் பண்ணி வச்சிருந்த கேரட் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெஜிடபிள்ஸ் ஓரளவு வதங்குனதுக்கு அப்புறமா 1 கப் அரிசி பருப்புக்கு 4 டம்ளர் தண்ணி ஊத்தி தேவையான உப்பு போட்டுட்டு ஊற வச்சிருந்த அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு விசில் போட்டு மூடிடுங்க. ஹை ஃப்ளேம்ல 3 விசில், லோ ஃப்ளேம்ல 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா பார்க்க இப்படி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி. பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸுக்கு நைனி ஷைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.